Hello friends, welcome to TN Technical Exams channel. In the video la நம்ம Directive Principles of State Policy தான் பார்க்க போறோம். So நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Unacademy பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். Yes, Unacademy, India's largest learning platform. இதில் ஒரு சில பேட்ச் கோர்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். யூ கேன் சூஸ் யுவர் ஃபேவரட் எஜுகேட்டர்ஸ், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான கைடன்ஸ் இருக்கும், டவுட் கிளியரிங் செஷன்ஸ், தென் கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சிலபஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ், ஃப்ரீ மார்க் டெஸ்ட், இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இப்போ பேட்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா விதைன்ற பேட்ச் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ், டியூரேஷன் 12 months அண்ட் டேட் வந்து 27th October. இலக்கு பேட்ச் ஃபார் குரூப் 2 அண்ட் 2A, இதோட டியூரேஷன் வந்து 8 months, டேட் வந்து 27th October. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அன்அகாடமியில் மெகா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 months சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 months வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அதே 6 months சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 month சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு 27th October வரைக்கும் தான் இருக்குது. தென் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்அகாடமியில் லாகின் பண்ணிவிட்டு ஸோ டிஎன்பிசி அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த கெட் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை மந்த்துக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ப்ரொசீட் டு பே. ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், அதாவது ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ என்னென்ன டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரீஸு, தென் செம்மொழி தேர்வு தொடர் அப்படின்ற டெஸ்ட் சீரீஸ் போகுது. லாங்குவேஜ் டெஸ்ட் சீரீஸ் செப்பரேட்லி, குறிக்கோள் பேட்ச்க்கான டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. இட் இஸ் ஃபார் குரூப் 4 அண்ட் விஏஓ. ரேங்க் பேசிஸில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸும் அவைலபிளாக இருக்குது. தென் இலக்கு பேட்ச்க்கான டெஸ்ட் சீரீஸ், இதுவும் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. சமச்சீர் புக் டெஸ்ட் சீரீஸ் செப்பரேட்டாக போகுது. இது 6th to 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகும், போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான டெஸ்ட் சீரீஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் லிமிட்டட், ப்ராக்டிஸ் டெஸ்ட், நோட்ஸு, டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே வந்து லிமிட்டடாக இருக்கும். பட் ப்ளஸில் வந்து கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், டெஸ்ட் சீரீஸும் நோட்ஸ் இதெல்லாம் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன்ஸும் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நான் அன்அகாடமியில் ப்ளஸ் எஜுகேட்டராக இருக்கேன். நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் pavitra.kumaran அப்படின்ற என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் ஃபாலோ மீ அட் திஸ் லிங்க். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிபிஎஸ்பி வந்து நமக்கு எந்த பார்ட்டுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4 ஆர்டிகல் 36 to 51. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் அது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்ட் 4ல் ஆர்டிக்கல் 36 to 51 வந்து உங்களுக்கு வருது. ஆர்டிக்கல் 36 to 51. ஸோ இதில் வந்து 3 ப்ராட் கேட்டகரிஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு வந்து 3 பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிரின்சிபல் எல்லாமே வந்து இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட். வேறு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம பார்க்கும்போது இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை law or by court. So in the exam point of view la part 4 article 36 to 51 3 broad categories socialistic, Gandhian and liberal. So it is not enforceable by law. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டிபிஎஸ்பியை நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்டிக்கல் 32 பார்த்தோம். இட் இஸ் த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சொல்லியிருந்தார். வேறஸ் டிபிஎஸ்பியை வந்து நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கான டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்றத
பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயின் வந்து கான்ஸ்டிடியூஷனில் எந்த பார்ட்லேருந்து எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஏன்னா கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம வந்து யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அங்கேருந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணோம். வேறஸ் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து நம்ம அயர்லாண்ட் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். Then even the government cannot take away or abridge these rights. ஸோ இந்த ரைட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த உரிமையை, இந்த அடிப்படை உரிமையை வந்து மக்கள்கிட்டேருந்து எடுக்க முடியாது. பட் இங்கே வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது அரசுக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஒரு நாடு வந்து வெல்ஃபேர் நாடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் விச் இஸ் கிவன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோ ரெக்கமெண்டேஷனோ எப்போ வந்து பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் அவர் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி ஃபார்ம் ஆகும்போது வந்து இந்த பரிந்துரை எல்லாமே வந்து பண்ணாங்க. தென் நெக்ஸ்ட்டு these are enforceable by a court of law. But இது வந்து it is not enforceable in any court. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து legal sanctions. They have legal sanctions. But இங்கே வந்து only moral and political sanctions மட்டும்தான் வந்து இருக்குது. Then these rights strengthen பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன் த கண்ட்ரி. ஸோ பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தன் பண்ணும். பட் இது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டை வந்து உருவாக்குறது. அதனால் இட் என்ஷூர்ஸ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸிஸ். ஓகேவா? தீஸ் ரைட்ஸ் ஸ்ட்ரென்தன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன் த கண்ட்ரி. வேறஸ் இது வந்து த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தீஸ் பிரின்சிபல், இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நாட்டோட சோஷியல் அண்ட் டெமோக்ரஸியை வந்து நம்ம என்ஷூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தீஸ் ஆர் நேச்சுரல் ரைட்ஸ். இது வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஹியூமன் ரைட்ஸ். தீஸ் லீட்ஸ் டு ப்ரொடெக்ட் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் கொடுத்துருக்க டிஃப்ரென்சஸ். ஸோ நமக்கு வந்து ஆர்டிகல் 36 to 51 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கீழே 36 to 51 வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. தென் அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து நான் எடுத்தது. 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் பாலிட்டி கீழே இந்த பார்ட் வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.